வணக்கம் ஜியா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் சூப்பரா இன்னைக்கு கோவமாக ஒரு டிஷ்ஷு, சாந்தமாக ஒரு டிஷ் செய்யலாமா? வாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வச்சு செட்டப் பண்ணி உட்காந்தாச்சு. எதுக்காக? ஒரு 2 சூப்பர்வான டிஷ்ஷை செய்கிறதுக்காக. அந்த 2 டிஷ்ஷுமே ஒரு யூனிக்கான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணாத டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இல்லை நிறைய பேருக்கு தெரியாத டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஈரல் ரோஸ்ட் நீங்கள் நிறைய விதமாக நிறைய டைப்பில் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஈரல் ரோஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னே சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து சிக்னேச்சர் ரெசிபி, இந்த இடத்துல இப்படி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சில ஹோம் ரெசிபீஸில் கிடைச்ச ஒன் ஆஃப் த மெயின் ரெசிபின்னு இது சொல்லலாம். ஆனால் ஈரலில் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட், அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, அந்த ஸ்மெல் இல்லாமல் எப்படி அதை செய்யறது, அந்த ஸ்மெல் இல்லாமல் செய்கிறதுக்கு ஏதாவது டிப் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா, இது எல்லாமே தான் உங்கள் மைண்டில் வரும். அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் அதை செய்ய போகிறோம். ப்ளஸ் இதில் நம்ம கீயும் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட தான் நம்ம ஈரல் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா காடை முட்டை பிரெயின் கலக்கி. ஸோ காடை முட்டையை வந்து நம்ம இப்போ நார்மலாக ஒரு பிராய்லர் கோழி முட்டையில் செய்கிறத நம்ம வந்து காடை முட்டையை எடுத்து அதில் நம்ம வந்து ஒரு கலக்கிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூளையை நல்லா வேக வச்சு அதுக்கு நடுவில் மூளையை வச்சு ரோல் பண்ணி கொடுத்தோன்னா எப்படி கலக்கி சும்மா அப்படியே சல்லுன்னு போகுது, அது கூட பிரெயினும் சிறப்பது ஒரு மேஜிக்கலாக போகும். ஸோ இந்த 2 டிஷ்ஷும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஈரில் வந்து ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே ஈரல் கழுவ பார்த்து வாட்டி வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில், 2வது வாட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு நிறைய ஃபஸ்ட்டு ஈரலில் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கை தொடுற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் ஈரலை ஊற வச்சு அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு விட்டுருங்க. தண்ணி ஊற்றினோடனே நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அது என்ன பண்ணணுன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிளட்டு இல்லைனா அதில் இருக்கக்கூடிய சின்ன அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் அதை ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 3 ஸ்டேஜுமே நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ 4வது ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நான் இதில் தயிரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தயிரை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது நம்ம முன்னாடியே கழுவிட்டதுனால இப்போ நம்ம ஊற வைக்கிறது அந்த மொச்சத்தன்மையை எடுக்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்ம கழுவ போகிறது இல்லை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிறது தயிர், உப்பு, மஞ்சத்தூள். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கிங் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஈரலுக்கான ஃபர்ஸ்ட் மேரினேஷன் இது தான். இதை நம்ம சேர்த்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் ஒரு சட்டியில் போட்டு குக் பண்ண போகிறோம். மசாலா எல்லாமே நம்ம நெய் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த நெய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மீட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எஸ்பெஷலி கீ போட பார்த்து நிறைய பேர் கீலாம் போட்டு செய்ய மாட்டாங்க. நெய் போட பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா எலிவேட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் டேஸ்ட்டை காட்டும். அதே சேம் டைம் வந்து ஈரலோட மொச்சை சுத்தமாகவே இருக்காது. அதுக்கு ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியன்ட் நீங்கள் கீயாகவும் வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் நல்லா அலசி கழுவுறது தான். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் வாங்க. ஈரல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காயுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மொச்சடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈரலாக பார்த்து வாங்குங்க. சில டைம் வந்து செம்மறியாட்டு ஈரல் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதோட மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும், எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெள்ளாட்டு ஈரலோ இல்லைனா ஆட்டு ஈரலாக பார்த்து வாங்கி நீங்கள் இதே ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதில் மொச்சை இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான நெய்யை ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த ப்ராசஸை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை போட்ட உடனே முதல்ல சேர்க்க போகிறது மிளகுத்தூள். நல்லா தாராளமாகவே நீங்கள் போடலாம். நான் 1/2 கிலோ ஈரலுக்கு இவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகா. நெடி மட்டும் ஏறும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள்.
இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இதை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம். இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் எண்ணெயும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் அடிக்கடி நம்ம பெப்பர் போடுற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சட்டியில் செய்ய பார்த்து அது எண்ணெய் வந்து சட்டியே கொஞ்சம் இழுத்துக்கும். அதில் வந்து டிஷ்ஷில் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் வந்து வானலில் செய்கிறீங்கன்னா இதுக்கு பாதி எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அரவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த அரவை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த அரவை எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன சேர்த்துருக்கோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அரவை ரெடி பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி நான் வந்து கசகசா, சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி, இது மூணுத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். கசகசா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட், இதில் மறந்துடாதீங்க. ஸோ இதில் நம்ம இப்போ சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா முந்திரி, கசகசா, சோம்பு இதை சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான தேங்காயை இதில் சேர்க்க போகிறோம். தேங்காய்லாம் நிறைய தேவையில்லை, நான் இப்போ சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றி தளர அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதுக்கும் சரியாக இருக்கும். தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா நம்ம இதை அரைச்சாச்சு, இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதில் டெஸ்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் செய்ய பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஈரல் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஈரலை சேர்க்க போகிறோம். ஈரலை சேர்த்து அது தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட ஆரம்பிக்கப்போ அதுக்கு தேவையான பவுடர் எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக நம்ம இதுக்கான தொக்கை ஆட் பண்ணி, அதாவது நம்ம சாந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் ஈரல் இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக சூப்பராக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர்ன்றதை ஒரு 1 ஹவராக தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் ஓடுற தண்ணியில் வைப்பாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதம் நம்ம வடிக்கிறோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெதப்பாக இருக்க பார்த்து அதில் ஈரில் போட்டு கழுவாங்க. இன்னும் நான் நிறைய பேர் எப்படி பண்ணி பார்த்துருக்கேன்னா, சில பேர் சுட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதில் பெஸ்ட்டு மொச்சை அடிக்கல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ப்ராக்டிக்கலி டூவபிளாகவும் இருக்குன்னா இந்த மெத்தட் தான். நீங்கள் 3 வாட்டி ஈரலை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி வச்சுட்டு இந்த ஒரு மாதிரி ½ அன் ஹவர் ஊறிச்சினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னாடி 3 வாட்டி கழுவ பார்த்து 2வது வாட்டி வார்ம் வாட்டரில் கழுவணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தக்காளி வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஈரல் தான் நிறைய இருக்கணும். மீதி நம்ம போடக்கூடிய மசாலா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஃபைனலாக அந்த தேங்காய் ப்ளஸ் ஃபைனலாக போட போகிற மசாலா பெப்பர் அதிகமாக இருக்கணும். இதுதான் அதோடைய ப்ரொப்போர்ஷன். இப்போ நம்ம ஊற வச்ச ஈரலை இதில் கவுத்திடலாம். ஸோ இப்போ இந்த ஈரலில் நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம்.
நல்லா சுண்ட சுண்ட குக் பண்ணி தான் நம்ம மசாலாஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம மசாலா போட்டுருவோம். போட்டு அது நல்லா சுண்டி வர அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் எப்போதுமே இதில் வந்து பெப்பர் தான் முதல்ல போடணும். பெப்பர் எல்லா சைடுமே நல்லா பரவி இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பெப்பரை சேர்த்துக்க போகிறோம். பெப்பரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மல்லித்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ப்ளஸ் கொஞ்சம் கறி லீஃபையும் டாப் அப் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா இதை குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த சாந்தை போட்டு ஃபினிஷ் பண்ண ஆரம்பிப்போம். பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் ஈரலில் இறங்கி ஈரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளில வந்து செம்மையாக குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருந்த அரவை மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கலக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. தண்ணிலாம் எதுவுமே விட தேவையில்லை. இதை நல்லா நம்ம ட்ரையாக குக் பண்ண போகிறோம். ட்ரையாக குக் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும். நல்லா குக் பண்ணி முடிஞ்சோடனே ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் பெப்பரை போட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ நல்லா எவ்வளோ சாந்து போட்டாலும் இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்களா, நம்மளோட ஈரல் ரோஸ்ட் ரெடி ஆகிந்தி. இதில் இருக்க சாந்தை எடுத்து தான் நம்ம பிரெயின் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா காடை முட்டையில் நம்ம கலக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இந்த சாந்தை வச்சே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது கூட நம்ம ஸ்டஃபிங்க்கு மட்டன் பிரெயினை யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரெயின் எடுத்து இந்த மசாலா போட்டு கொஞ்சம் குக் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் அதே சாந்தை கொஞ்சம் எடுத்து போட்டு நிறைய காடை முட்டையை அழகாக உடச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தவாவில் ஊற்றி நடுவில் முட்டையை வச்சு 4 சைடு பரட்டி எடுத்து கொடுத்தோன்னா கலைக்கு சாப்பிட்டா முட்டை மட்டும்தானே அப்படி லவுக்குன்னு போகுது. அதோட பிரெயின் சேர்ந்து போனால் எப்படி இருக்கும்? இதான் நம்மளுடைய கான்செப்ட். வாங்க அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிரெயின் கலக்கி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரெயினை குக் பண்ண போகிறோம். அதுவும் சேம் நம்ம முன்னாடி பண்ணி வச்சிருந்த மசாலாவெல்லாம் குக் பண்ண போகிறோம். எப்படி குக் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சமே எண்ணெயை சேர்த்துட்டு, ஸோ பேன் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் நம்ம பிரெயின் குக் பண்ண போகிறோன்றதுனால ஈரலோட மசாலா அண்ட் பிரெயின் சேர பார்த்து உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி. இப்போ இந்த பிரெயினை அப்படியே லேக்காக பிடிச்சி மல்லாக அப்படி போட்டுடணும். இப்போ இந்த மசாலாவோட இது குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை சைட் பை சைடு காடை முட்டையை உடச்சி அது கூடயும் கொஞ்சமாக தொக்கு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது நல்லா அந்த மசாலா அதோட சேர்ந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவை எடுத்துகிட்டு நம்ம காடை முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் இந்த பிரெயினை வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி கொடுத்தோன்னா அட்டகாசமான காடை முட்டை பிரெயின் கலக்கி ரெடி ஆகிடும். நீங்கள் காடை முட்டை இல்லைனா நார்மல் முட்டையில் இதை பண்ணி பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். பட் இந்த பிரெயின் கலக்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும், மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஸ்லோவாக குக் பண்ணி அந்த மசாலாவிலே அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துருந்தோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச் இதுக்கு தேவையான கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக சால்ட். ஏன்னா பிரெயினுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்க்க பார்த்து தான் முட்டையில் இறங்குறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு டாஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு காடை முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மசாலா போட்டு சால்ட்டு, பெப்பர் அண்ட் கொஞ்சமாக ஆனியன் வேணும்னா ஆனியன் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா வேண்டாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் அப்படியே ஃப்ளாட்டாக போட்டு பிரெயினை நடுவில் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய
காடை முட்டை பிரெயின் கலக்கி ரெடி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரலோட மசாலாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அந்த பவுலில் வந்து காடை முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் ஊற்றிட்டு நடுவில் பிரெயினை வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான கலக்கி ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 12 காடை முட்டையை நம்ம இங்கே உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ அது கூட ஆல்ரெடி மசாலா சேர்த்தாச்சு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இந்த உப்பை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். அவ்வளவு தான். இதை நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்ம முட்டை, அது சாந்து ப்ளஸ் இப்போ போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தவாவில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனை வச்சு சீசன் பண்ண போகிறோம். சீசன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த முட்டையை ஊற்றிட்டு நடுவில் பிரெயினை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சீசன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் பிரெயினை போட்டு நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மாடரேட் ஹீட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பிரெயினை அழகாக உள்ளே வச்சிடலாம். இப்போ சலக் முலக்குன்னு ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடும். எப்போதுமே கலக்கி மாதிரி வேணும்னு பார்த்து அந்த கடைசியாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பிரெயின் கிட்டே இப்படி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட பார்த்து அப்படியே செம்மையாக வரும். இதே ஹோட்டல் கலக்கினா இன்னும் நீங்கள் முன்னாடியே எடுத்துடணும், நல்லா ரன்னியாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரெயின்லாம் சேர்க்க பார்த்து ரொம்ப ரன்னியாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பிரெயினே அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் ஆக போகுது. அதனால் நம்ம கம்மியான கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த சைடு இதையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எந்தா பார்க்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐயோ கொஞ்சம் நம்ம அழகாக இதையும் ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், ஃபோல்டிங் ஆகி விட்டது. இப்போ லைட்டாக குக் பண்ணி திருப்பினோன்னா நம்ம அருமையான காடை முட்டை பிரெயின் கலக்கி ரெடி. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் டர்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வந்து மாடரேட்டாக குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் வந்து உங்களுக்கு ஃபுல் மூலையை வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போ குட்டி குட்டியாக நீங்கள் செய்கிறீங்க, சின்ன பேனில் வச்சு செய்கிறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே கூட எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை முன்ன பின்ன ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சூப்பரான 2 டிஷ் பார்த்தோம். அதுவும் ஈரோடு ஈரல் ரோஸ்ட், அதுக்கப்புறம் காடை முட்டை பிரெயின் கலக்கி. இது ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்கான டிஷ். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த குளிர்ந்த காற்றுல சிட்டியில் இருக்கவங்க பார்த்தா கொஞ்சம் காண்டாவீங்க. என்னடா இவ்வளோ ஜாலியாக வெயிலில் அழகாக ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடுறான்னு. வந்திருக்கேன் இடம் அப்படி, நான் என்ன பண்ணுறது, நான் ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கேன். நான் சொன்ன டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.